ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். த நம்பர்ஸ் யூ மல்டிப்ளை டு கெட் அனதர் நம்பர் இஸ் கால்டு ஃபேக்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1 × 2 = 2. ஸோ இப்போ இங்கே எந்த ரெண்டு நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறோமோ ஸோ அந்த நம்பர்ஸை தான் வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே எந்த நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கிது? 1 and 2 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு 2 கிடைக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2. 2 ஃபேக்டர்ஸ் என்ன? 1 and 2. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? த நம்பர்ஸ் தட் ஹவ் ஜஸ்ட் 2 ஃபேக்டர்ஸ் 1 and the number itself are called prime numbers. அதாவது ஒரு நம்பருக்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். கொடுத்துருக்க நம்பரே வந்து ஃபேக்டர்ஸாக இருக்கும். அப்புறம் 1 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 எடுத்துக்கலாம். 2 ஃபேக்டர்ஸ் என்ன? 1 and 2. பாருங்கள், 1 and the number itself. ஸோ அப்போ 2 is a prime number. இப்போது 3 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 3 ஃபேக்டர்ஸ் வந்து 1 and 3. அப்போ பாருங்கள், 1 and the number itself தான் வந்து 3 ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ அப்போ 3 ஆல்சோ ப்ரைம் நம்பர். இப்போ 4 ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 4 வந்து எந்த டேபிளெலாம் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வராது, 4 டேபிளில் வரும். வேறு எந்த டேபிள்லையுமே வந்து 4 வராது. அப்போ 4 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 4. டோட்டலாக எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? டோட்டலாக 3 ஃபேக்டர்ஸ் வந்து 4க்கு இருக்குது. ஸோ அப்போ இட்ஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். எந்த நம்பருக்கு வந்து ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்குதோ அந்த நம்பர்ஸ் தான் வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 2 and 3 ஆர் ப்ரைம் நம்பர்ஸ், 4 இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு காம்போசிட் நம்பர்ஸ். The numbers that have more than 2 factors are called composite numbers. ஒரு நம்பருக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அந்த நம்பரை வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தோம், நம்ம இங்கே 4க்கு வந்து எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்? 3 ஃபேக்டர்ஸ். அப்போ 4 வந்து காம்போசிட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 பார்க்கலாம். 6 ஃபேக்டர்ஸ் என்ன? 1, 2 டேபிளில் 6 வரும், 3 டேபிளில் வரும், 4 டேபிளில், 5 டேபிளில் 6 வராது, தென் 6 டேபிளில் வரும். வேறு எந்த டேபிள்லையுமே வந்து 6 வராது. அப்போது டோட்டலாக எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது 6க்கு. அப்போ 6 இஸ் எ காம்போசிட் நம்பர். ஏன் அப்படின்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் ஒரு நம்பருக்கு இருந்ததுன்னா அந்த நம்பரை நம்ம காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்ன அப்படின்னா, prime factorization is writing the factors of a number using prime numbers. அதாவது ப்ரைம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி ஒரு நம்பருடைய ஃபேக்டர்ஸை எழுதுறது தான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 18 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. 18 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன? 2 × 3 × 3 = 18. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்படி கொடுத்துருக்க நம்பருடைய ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். நெக்ஸ்ட்டு 1 இஸ் நெய்தர் எ ப்ரைம் நார் எ காம்போசிட் நம்பர். அது 1 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பரும் இல்லை, காம்போசிட் நம்பரும் கிடையாது. இட் இஸ் எ யூனிக் நம்பர். 1ங்கிறது ப்ரைம் நம்பர்னு சொல்ல மாட்டோம், காம்போசிட் நம்பர்னு சொல்ல மாட்டோம். இட்ஸ் எ யூனிக் நம்பர். The only even prime number is 2. ஸோ இப்போ ப்ரைம் நம்பரில் ஒரே ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா 2. ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து 2. மிச்சம் எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் வந்து நமக்கு ஆட் நம்பராக இருக்கும். எக்ஸப்ட் 2, ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஆட் நம்பர். ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. ப்ரைம் நம்பர்ஸில் ஒரே ஒரு ஈவன் நம்பர் தான் இருக்குது, அது வந்து 2. மிச்சம் எல்லா ப்ரைம் நம்பர்ஸுமே வந்து ஆட் நம்பராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், எ காம்போசிட் நம்பர் கேன் பி ஆட் ஆர் ஈவன். ஆனால் காம்போசிட் நம்பர் அப்படிங்கிறது ஆட் நம்பராகவும் இருக்கலாம், ஈவன் நம்பராகவும் இருக்கலாம்.
ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பை யூஸிங் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். ஸோ இப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இங்கே இந்த ஃபஸ்ட்டு 4 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். பாருங்கள், the first 4 prime numbers are 2, 3, 5 and 7. இப்போ நம்ம 36 உடைய 2 ஃபேக்டர்ஸ் வந்து எழுத போகிறோம். இதில் 1 ஃபேக்டர் வந்து இட் ஷுட் பி எ ப்ரைம் நம்பர். கண்டிப்பாக ஒரு ஃபேக்டர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஸோ இப்போ 36 உடைய ஃபேக்டர்ஸ் எப்படிலாம் எழுதலாம்? 2 times 18 is equal to 36. And also 3 times 12 is equal to 36. ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். இப்போ இதில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2 times 18 வந்து எடுக்க போகிறேன். 2 times 18. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம இந்த ப்ரைம் நம்பரை சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இட் cannot be further divided. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 18 அப்படிங்கிறது காம்போசிட் நம்பர். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ 18 உடைய 2 ஃபேக்டர்ஸ் எப்படி பார்க்கலாம்? 2 times 9 is equal to 18 எழுதலாம். இல்லை அப்படின்னா 3 times 6 is equal to 18 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டில் நீங்கள் வந்து எதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நம்பர் வந்து ஷுட் பி எ ப்ரைம் நம்பர். கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஸோ இதில் பாருங்கள், இந்த ரெண்டில் ஒரு நம்பர் ப்ரைம் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இங்கேயும் ஒரு நம்பர் ப்ரைம் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ 2 times 9 வந்து எடுக்க போகிறேன். 2 times 9 is equal to 18. ஸோ இப்போ இங்கே 2 அப்படிங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாம். இட் cannot be further divided. ஸோ இப்போ இங்கே 9 இருக்குது. 9 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 9 உடைய ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 3 times 3 equal to 9. ஸோ இப்போ இங்கே 3 அப்படிங்கிறதும் ப்ரைம் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாம். 3 ப்ரைம் நம்பர். ஸோ சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ எல்லா நம்பர்ஸும் நமக்கு ப்ரைம் நம்பர்ஸாக கிடச்சிருச்சு. இப்போ the factors of 36 is equal to 2 into 2 into 3 into 3. இப்போ நம்ம ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணலாம். 2 times 2 is equal to 4. 4 times 3 is equal to 12. 12 times 3 is equal to 36. கரெக்டாக வந்துருச்சு.